अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। श्रुतिप्रमाणविषये विचारः प्रवर्तते। तत्र समान अभिधान श्रुत्या आख्यातोपात्त संख्यायाः यागांगत्वमुक्तम्। अमूर्तायाः तस्याः संख्यायाः कथं यागांगत्वम् इति प्रश्नः उत्थापितः। तदानीम् उत्तरं किमुक्तम्? कर्तृद्वारा तत्संभवति। संख्यायाः यागांगत्वं धात्वर्थांगत्वं संभवति इति उक्तम्। तदानीं कश्चन प्रश्नः उत्थितः, कर्ता कस्य अर्थः इति। तदानीं मीमांसकैः उक्तं कर्ता न शब्दार्थः, साक्षात् वाच्यार्थः नास्ति, किन्तु आक्षेपलभ्यः। आख्यातेन आर्थी भावना उच्यते कृतिः, तया कृत्या कर्ता आक्षिप्यते इति उक्तम्। तदानीं वैयाकरणैः पृष्टं किमर्थम् आख्यातवाच्यत्वमेव कर्तुः नाङ्गीक्रियते इति प्रश्नः आरब्धः। कर्तुः आख्यातवाच्यत्व अनङ्गीकारे अथवा शब्दवाच्यत्व अनङ्गीकारे के दोषाः भवन्ति इति क्रमेण तैः वैयाकरणैः प्रतिपाद्यते। तत्र अन्ते अस्माभिः काचन युक्तिः दृष्टा। यदि कर्ता न वाच्यः स्यात् कथम् एकत्वं तेन अन्वियात्, न हि शाब्दम् अशाब्देन अन्वेति इति उक्तम्. நாம இப்போ என்ன விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இதுவரையில் அப்படின்னு கேட்டா, கடைசியா விநியோக ஸ்ருதி விஷயத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் விநியோக ஸ்ருதி ஆனது 3 விதமா நாம சொன்னோம். ஒன்னு விபக்தி ஸ்ருதி, சமான அபிதான ஸ்ருதி, சமான பதஸ்ருதி, இப்படின்னு 3 விதமா நாம ஸ்ருதிய சொன்னோம். அதுல ஆக்கியாத வாச்சியமா இருக்கக்கூடிய சங்கியாவானது சமான அபிதான ஸ்ருத்யா ஆர்த்தி பாவனாங்கத்துவம் சங்கியாயாக அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சமான பதஸ்ருத்யா ஆக்கியாதோபாத்த சங்கியாயாக தாத்வர்த்தாங்கத்துவம் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வந்தது, அமூர்த்தமாக இருக்கக்கூடியதான சங்கியாவிற்கு எப்படி யாகாங்கத்துவம் சித்திக்கும்னு கேள்வி வந்தது. அப்போ மீமாம்சகால் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா, கர்த்ருத்வாரா சங்கியாயாக யாகாங்கத்துவம் சம்பவத்தின்னு பதில் சொன்னா. அதற்கு மேல ஒரு கேள்வி வந்தது, கர்த்தா அப்படிங்கிற இந்த அர்த்தா இருக்கே இது எந்த சப்தத்தினுடைய வாச்சியார்த்தா அப்படின்னு கேள்வி வந்தது.
அப்போ மீமாம்சகால் என்ன சொன்னா, கர்த்தா அப்படிங்கிறது எந்த சப்தத்தினுடைய வாச்சியார்த்தமாக ஒத்துக்கிறது இல்லை நாங்க. அதற்கு பதிலாக ஆக்கியாதத்தினுடைய வாச்சியார்த்தா கிருதி, இந்த கிருதியானது கர்த்தா இல்லாமல் திரவிய ஆசிரியம் இல்லாமல் இருக்காதுங்கிறதுனால இந்த கிருதியானது கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறது. இப்படி ஆக்ஷேபத்தினாலேயே கர்த்தா கிடைக்கும் என்பதனால் இன்னொரு ஒரு சப்தத்துக்கு வாச்சியமாக ஒத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு மீமாம்சகால் சொன்னா. இதற்கு மேல வையாகரணா சொல்ல ஆரம்பிச்சா, இந்த கர்த்தாவானது, கர்த்தா அப்படிங்கிற அர்த்தா ஏதாவது ஒரு சப்தத்துக்கு வாச்சியமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுலயும் ஆக்கியாத சப்தத்தினுடைய அர்த்தாதான் இந்த கர்த்தா அப்படின்னுகிறதா சொன்னா. இப்படி ஒத்துக்கலைன்னா என்னென்னலாம் தோஷம் வரும் அப்படின்னு வரிசையா சொல்ல ஆரம்பிச்சா வையாகரணால். அதுல கடைசியா நாம பார்த்த யுக்தி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, ஆக்கியாத சப்தத்தினுடைய அர்த்தா சங்கியா, இந்த சங்கியாவானது சப்தத்தினுடைய அர்த்தமாக இல்லாத ஆக்ஷேபத்தினால கிடைக்க பெறுகின்ற கர்த்தாவோடு எப்படி சேரும்? நமக்கு இந்த சங்கியாவுக்கு கர்த்தாவோடு அன்வயா தேவையா இருக்கு. ஆனா அதே சமயம் சப்தத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சங்கியாவானது அசப்தமாக இருக்கக்கூடிய, அதாவது சப்தத்திலிருந்து தெரியாத ஆக்ஷேபத்தினால தெரிகின்றதான கர்த்தாவுடன் எப்படி சேரும்? சேராது. அப்படி ஒருவேளை சேரும்னு ஒத்துண்டால் என்ன தோஷகா வந்துடும்? சாப்தமானது, அதாவது சப்தத்திலிருந்து தெரிகின்ற ஒரு பதார்த்தா அசாப்தமான பதார்த்தத்தோடு, அதாவது சப்தத்தினால் தெரியாத இன்னொரு ஒரு பதார்த்தத்தோடு சேரும் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துண்டதா ஆயிடும். அது மீமாம்சகாலுக்கும் சரி வராது. ஏன்னா ஊக கிரந்தத்துல இதற்குனே நாம என்ன பண்றோம், மீமாம்சகால் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, சப்தார்த்தவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால்தான் எந்த இடத்துல எந்த சப்தத்தை சேர்த்தால் வாச்சியார்த்தமாக அபேட்சிதமான அர்த்தம் கிடைக்குமோ அங்க அந்த சப்தத்தையே மாத்துறான். இந்த சப்தத்தை மாத்துறதுடைய காரணமே அதுதான், வாச்சியார்த்தமா கிடைக்கணும்னு தான், சப்தார்த்தமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெனக்கட்டு ஊகத்தை பண்றான். அப்போ அவளாலையும் இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்க முடியாது. எந்த விஷயத்தை ஒத்துக்க முடியாது? அசாப்தமானது சாப்தத்தோடு சேர்றது அப்படிங்கிற அர்த்தத்தை அவளாலையும் ஒத்துக்க முடியாது. அதனால ஆக்கியாத சப்தமாக இருக்கக்கூடிய சங்கியாவானது இன்னொரு ஒரு சாப்தமாக சப்தத்திலிருந்து தெரிகின்ற அர்த்தத்தோட தான் சேர்றதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லணுமா இருந்தால் கர்த்தா அப்படிங்கிற அர்த்தா அவசியம் ஆக்கியாத சப்தத்தினுடைய அர்த்தான்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிற வரையில் நாம பார்த்துருக்கோம். இதற்கு மேற்கொண்டும் சில தோஷங்கள் சம்பவிக்கிறது அப்படிங்கிறதாக வையாகரனால் சொல்றார். எப்போ இதெல்லாம்? இந்த கர்த்தாவானவன் சப்தத்திலிருந்து தெரியல, கிருதியினால ஆக்ஷேபத்தினால கிடைக்க பெறுகிறான் அப்படின்னு ஒத்துண்டால் இந்த தோஷா வரும் அப்படின்னு சொல்றான். என்ன தோஷம் சொல்றான்னு பார்க்கலாம். கிஞ்ச மேற்கொண்டு தேவதத்தா பச்சதி இது சாமானாதிகரண்யம் ந ஸ்யாத் நஹி கேவலம் பாவனாவாதகஸ்ய ஆக்யாதஸ்ய தேவதத்த பதேன சாமானாதிகரண்யம் உபபத்யதே ஏகார்த்த நிஷ்டத்வா பாவாத். கொஞ்சம் நம்ம கவனமா கேட்டுக்கணும். தேவதத்தா பச்சதின்னு வாக்கியம் உதாரணமா கொடுத்திருக்கா. இப்போ இந்த தேவதத்த பதம் யார சொல்றது? கர்த்தாவை சொல்றதா இல்ல கர்மாவை சொல்றதா, இப்படி வேற யார சொல்றதா இருக்கு? கர்த்தாவை சொல்றது. பச்சதி அப்படிங்கிற இடத்துல பச்சு தாத்துவானது எதை சொல்றது, எந்த அர்த்தத்தை சொல்றது? மீமாம்ச கால முதல்ல சொல்லுவோம், கிரியாவை சொல்றது. அதுக்கப்புறம் ஆக்கியாத பிரத்யா இருக்கு இல்லையா, ராகவன் அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு உடனே மியூட் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா எக்கோ வந்துட்டு இருக்கு. இந்த ஆக்கியாத பிரத்யத்தினால எந்த அர்த்தங்கள்லாம் தெரிய வர்றது மீமாம்சக்காருடைய மத பிரகாரத்துல? தெரியறது, கிருதி தெரியறது, சங்கியா தெரியறது இல்லையா? கிருதி சங்கியா இந்த ரெண்டும் தெரியறது. அப்ப பாருங்க, தேவதத்த பதத்தினால கர்த்தா தெரியறான், பசுதாத்துவனால
சரீரனிஷ்டா கிரியா வியாபாரா தெரிகிறது. ஆக்கியாத பிரத்யத்தினால கிருதி தெரியறது, சங்கியா தெரியறது, காலஹா தெரியறது. இப்படி தெரியாது இருக்கட்டும். இந்த பச்சத்தியில நாம பொதுவா இப்போ தேவதத்தான் எடுத்துட்டு வெறும் பச்சத்திங்கிறத பார்ப்போம். மீமாம்சகால் மதம் வேண்டாம், சாமான்யமா கேட்போம். இப்போ பச்சதி அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சமைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். சமைக்கிறான், ஒரு ஆண் அங்க சமைக்கிறான், அல்லது ஒரு கர்த்தாவ அந்த பதத்திலிருந்து நமக்கு தெரியறதுங்கிறது சொல்றோம் இல்லையா? பச்சத்தின்னு வெறும் பதத்தை பார்த்தாலே யாரோ ஒருத்தன் சமைக்கிறான், ஒரு கர்த்தா அங்க தெரியறது. அதனாலதான் தேவதத்த பதத்தினால எந்த அர்த்தா சொல்லப்படுறதோ, கர்த்தா அப்படிங்கிறது கிருத்திமான் தெரியறதோ, அதே கிருத்திமான் தான் பச்சத்தியில இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யத்தினாலையும் தெரியறது இல்லையா? இப்படித்தானே நம்ம சாமானியா இப்ப கேட்ட உடனே அதுதான் பதில் சொல்றோம். அப்ப என்ன தெரியறது இதனால? பச்சத்திங்கிற பதத்தினாலையும் தேவதத்தகாங்கிற பதத்தினாலையும் ரெண்டுத்தினாலையும் கர்த்தாங்கிற ஒரு அர்த்தா தெரிய வர்றது இல்லையா? ரெண்டும் ஒரு விஷயத்த சொல்றது, கர்த்தாவை குறிப்பிடுறது அப்படின்னு நமக்கு தெரியறதா இல்லையா? இதே விஷயத்த நம்ம மீமாம்சகாருடைய மதத்தை வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அந்த மதத்தை வச்சுட்டு பார்த்தால் இங்க தேவதத்த பதத்தினால கர்த்தா தெரியறான். அதுக்கப்புறம் பச்சத்திங்கிற இடத்துல எங்கேயாவது கர்த்தாவை சொல்றதுக்கு உண்டான பதம் இருக்கோ? இல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா சமானாதிகரண்யம் தெரியறதா? சமானாதிகரண்யம்னா என்னது? சமான அர்த்த போதகத்துவம். பின்ன பிரவருத்தி நிமித்தயோகோ சப்தயோகோ ஏகார்த்த போதகத்துவம். இது எழுதி கூட வச்சுக்கணும். ரெண்டு சப்தங்கள் ரெண்டும் வெவ்வேறு பிரவருத்தி நிமித்தங்களை கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதத்த பதம் தேவதத்தத்வேன தேவதத்தம் போதயதி, ஆக்கியாத பதம் கர்த்திருத்வேன கர்த்தாரம் போதயதி. சரியா? இப்படி ரெண்டு பதத்துக்கும் பிரவருத்தி நிமித்தம் வேறு. ராமபதம் ராமத்வேன ராமம் போதயதி, தசரத பதம் தூ ராமத்வேன தசரதம் ந போதயதி, தசரத புத்திரத்வேன ராமம் போதயதி. வித்தியாசம் புரியுறதா? ரெண்டு பதங்களும் ஒரு ஆளதான் குறிப்பிடுறது. ஆனால் அந்த சப்தங்களுடைய பிரவருத்தி நிமித்தம்னு சொல்லுவோம். பிரவருத்தி நிமித்தம்னா என்னது? அது எந்த வகையில அந்த ஆளை குறிப்பிடுறதுங்கிற அந்த வழி இருக்கு இல்லையா? அந்த வழிதான் பிரவருத்தி நிமித்தம். அது வேறானது இல்லையா? ரெண்டு பேர் இப்ப தசரத தசரத சொல்லக்கூடாது, தாசரதி பதத்தினால ராமன் தான் சொல்லப்படுறான், ராமஹா பதத்தினாலையும் ராமன் தான் சொல்லப்படுறான். ஆனா தாசரதிங்கிற பதத்தினால ஏற்படக்கூடியதான அல்லது அந்த பதம் எந்த வழியில எந்த வகையில ராமனை குறிப்பிடுறதோ அந்த வகையில யார குறிப்பிடல? ராமபதம் ராமனை குறிப்பிடல. இது புரிஞ்சுதா? அப்போ என்ன தெரிகிறது? ரெண்டு சப்தங்களுக்கும் பிரவருத்தி நிமித்தம் வெவ்வேறு, ஆனா குறிப்பிடக்கூடிய அர்த்தா ஒண்ணு. இதைத்தான் நாம என்ன சொல்றோம்? பின்ன பிரவருத்தி நிமித்தயோகோ சப்தயோகோ ஏகார்த்த போதகத்துவம். இதைத்தான் சாமானாதிகரண்யம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பிரகிருத ஸ்தலத்திலையும் தேவதத்த பதம் கர்த்தாவை தான் சொல்றது, ஆக்கியாத பதம் பச்சதிங்கிற பதமும் பதத்துல இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யாவும் தேவதத்தனை தான் குறிக்கிறது, அந்த கர்த்தாவை தான் குறிக்கிறது. அப்போ சாமானாதிகரண்யம் நமக்கு தெரிகிறது. ரெண்டு பதத்தினாலையும் ஒரு அர்த்தா தான் குறிப்பிடப்படுறதுன்னு தெரிகிறதா இல்லையா? இது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டா, இது எப்போ தெரியும்? வையாகரனால் சொல்றபடி ஆக்கியாத பதத்துக்கு கர்த்தா வாக்கியார்த்தான்னு சொன்னா இந்த சாமானாதிகரண்யம் தெரியும். மீமாம்சகால் மதத்துல இருந்து பார்த்தோம்னா ஆக்கியாத பதத்தினுடைய வாக்கியார்த்தா இல்லையே கர்த்தா, ஆக்கியாத பதார்த்தத்தினுடைய அர்த்தா, ஆக்கியாத பதத்தினுடைய அர்த்தா இது கிருதி. அப்போ மீமாம்சகால் மத பதத்துல அதாவது ஆக்கியாத சப்தஸ்ய அர்த்தா கர்த்தா நாஸ்தி அப்படின்னு சொல்ற மதத்துல இருந்து சொன்னால் சாமானாதிகரண்யம் கிடைக்காது. இது நல்லா புரிஞ்சிருக்கா? அதுதான் இங்க சொல்லி கொடுத்தா பாருங்க. பச்சதி இதி சாமானாதிகரண்யம் ந
ஸ்யாத். கதா ஆக்யாத பிரத்யயஸ்ய வாச்யார்த்தः கர்த்தா யதி ந ஸ்யாத் ததானி நஹி கேவலம் பாவனாவாச்சகஸ்ய ஆக்யாதஸ்ய தேவதத்த பதேன சாமானாதிகரண்யம் உபபத்தியதே. பாருங்க இப்ப எப்படி இருக்கு மீமாம்ச கால மதத்துல தேவதத்த பதத்தினால தேவதத்தம் சொல்லப்படுறான், ஆக்கியாத பிரத்யத்தினால கிருதி சொல்லப்படுறது, கிருதிமான் சொல்லப்படல, கிருதி சொல்லப்படுறது. அப்போ ரெண்டு பதங்களினாலையும் வெவ்வேறு அர்த்தகா தான் சொல்லப்படுறது, சமானார்த்தா சொல்லப்படவில்லை. அப்போ எப்படி சமானாதிகரண்யம் கிடைக்கும்? அதுதான் காமிக்கிறார். நஹி கேவலம் பாவனாவாச்சகஸ்ய ஆக்கியாதஸ்ய. ஏன் கேவலம்னு சொல்றா? பாவனான்னா கிருதி, கிருத்திமான் அப்படிங்கிற அர்த்தம் வரையில் ஆக்கியாத பதம் சொல்லுமே, ஆனால் சமானாதிகரண்யம் கிடைக்கும். ஆனா இவால வெறும் கிருத்தியை தான் சப்தார்த்தமா எடுத்துக்கிறா, கிருத்திமான் வரையில் போகல, கிருத்தியை கொண்டவன் வரையில் போகல. அதனாலதான் என்ன சொல்றா, நஹி கேவலம் பாவனாவாச்சகஸ்ய ஆக்கியாதஸ்ய தேவதத்த பதேன சாமானாதிகரண்யம் உபபத்தியதே நஹி உபபத்தியதே. கிடைக்காது. எது கிடைக்காது? சாமானாதிகரண்யம் கிடைக்காது. ஏன்பா கிடைக்காது? ஏகார்த்த நிஷ்டத்வாபாவாத், ஏகார்த்த போதகத்வாபாவாத். சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்? ரெண்டு பதங்களினாலையும் ஒரே அர்த்தா சொல்லப்படும் பொழுது இல்லையா? இந்த இடத்துலயும் அப்படி இல்லை, ஏகார்த்த நிஷ்டத்துவம் இல்லை, ஏகார்த்த போதகத்துவம் இல்லை. தேவதத்த பதேன தேவதத்தா போத்தியதே, ஆख्यात पदेन तु कृतिः बोध्यते, तर्हि कथं सामानाधिकरण्यं? सामानाधिकरण्यं न लभ्यते. இது எப்போ ஒத்து வரும் சாமானாதிகரண்யம் அப்படின்னு கேட்டா, கர்த்திருவாச்சகத்வேது உபபத்யதே ஆख्यात பிரத்யயேன கர்த்தா போத்யதே. இதுக்கே ஆख्यात பிரத்யயஸ்ய வாச்யார்த்தா கர்த்தா இதி மதேது உபபத்யதே சாமானாதிகரண்யம். இல்லையா? வையாகரணால் சொல்லபடி பார்த்தா சாமானாதிகரண்யம் கிடைக்கும். உபபத்தியதே ஏவா. இது ஒரு தோஷா. இப்ப இன்னொரு தோஷா ஸ்மிருதி விரோதத்தை காமிக்கிறார். நல்லா கவனிக்கணும். இங்க சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி நம்ம இதை படிக்க வேண்டியதா இருக்கு. இது பொதுவான சமஸ்கிருத மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையா இருக்கு. லஹ் கர்த்தரி இது வியாக்கரண ஸ்மிருதி விரோதஸ்து கர்த்துஹு அனபிதேயத்தே ஸ்பஷ்டஹ ஏவா. இந்த சூத்திரம் ஒண்ணு காமிக்கிறா இல்லையா? இந்த சூத்திரத்தினுடைய விரோதமானது ஸ்பஷ்டமா தெரிகிறது. எப்போ? கர்த்துஹு அனபிதேயத்வே, கர்த்துஹு ஆக்யாத வாச்சியத்வாபாவே. அனபிதேயத்வே நாம அவாச்சியத்வே, கர்த்துஹு ஆக்யாத பிரத்யய அவாச்சியத்வே லஹ் கர்த்தரி இது சூத்திர விரோதஸ்து ஸ்பஷ்டஹ ஏவா. சரி, அப்படி இந்த சூத்திரத்தை என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, வசுதா இந்த சூத்திரம் லஹ் கர்த்தரின்னு இல்ல. என்ன சூத்திரம் ஞாபகம் இருக்கா கோவிந்தன்? லஹ் கர்மணிச்ச பாவேச்ச அகர்மகேபியான்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துல கர்த்தரிங்கிற பதம் சாட்சாத்தா இல்ல. இந்த சூத்திரம் இப்போ சூத்திரம் வசுதா எப்படி இருக்கு? லஹ் கர்மணிச்ச பாவேச்ச அகர்மகேபியான்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு முன்ன சூத்திரம் கர்த்தரி கிருத்து அப்படின்னு சூத்திரம். அந்த சூத்திரத்திலிருந்து கர்த்தரிங்கிற பதம் அனுவருத்தி ஆறுது. அப்போ அந்த பதத்தையும் சேர்த்து சொன்னா நமக்கு எப்படி அர்த்தம் கிடைக்கும்? லஹ் கர்த்தரி கர்மணிச்ச பாவேச்ச அகர்மகேபியான்னு சூத்திரம். சரி, இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, லகாராஹா சகர்மகேபியா தாதுபியா கர்த்தரி கர்மணிச்ச ஸ்யுஹு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லகாரங்கள்லாம் இருக்கே, இது சகர்மக தாத்துகளுக்கு மேல வரும் பொழுது, அந்த தாத்துக்கள்ல சேரும் பொழுது கர்த்தரி பிரயோகே கர்மணி கர்த்தரி பிரயோகத்திலையும் கர்மணி பிரயோகத்திலையும் வரும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துடைய அர்த்தம். இந்த சகர்மக தாத்து அகர்மக தாத்துன்னா என்னது? இதுல சாஸ்திரத்துல பலவிதமா இதை நிரூபணம் பண்ணிருக்கா. நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இப்படி வச்சுக்கலாம். எந்த தாத்துவை கேட்கும் பொழுது நமக்கு
கர்மாகாங்ஷா அப்படிங்கிறது ஏற்படுறதோ அது சகர்மகம்னு வச்சுப்போம். எந்த தாத்து கேட்கும் பொழுது நமக்கு அந்த கர்மாகாங்ஷா ஏற்படலையோ அது அகர்மக தாத்துக்கள். இப்போ உதாரணத்துக்கு படதி அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, படதின்னு சொல்றோம். சொன்ன உடனே நம்மளால எதை படிக்கிறான் அப்படின்னு த்விதீயா விபக்தியந்தமான ஒரு கேள்வி கர்மாகாங்ஷாவானது அங்க ஏற்படுறதா இல்லையா? அப்படி ஏற்பட்டால் இந்த தாத்து சகர்மக தாத்து. சரியா? இதே நான் இப்படி சொல்றேன், பததி பததி விழுகிறான். இப்போ இந்த பதத்திங்கிற தாத்துவை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கர்மாகாங்ஷா வருமா வராதா? எதை விழுகிறான்னு நம்ம கேட்க மாட்டோம், எங்கு விழுகிறான்னு வேணா கேட்போம். எதை ஐ வித்யாபக்தியந்தமான ஒரு கேள்வி. வித்யாபக்தியந்தம்னா புரிதலுக்காக சொல்றேன், கர்மாகாங்ஷா வராது. அப்படி வரலன்னா இந்த தாத்து என்ன தாத்து? இது அகர்மக தாத்து. இப்படின்னு நம்ம இந்த அளவுக்கு இப்போதைக்கு புரிஞ்சுட்டா போதுமானது. சரி, இப்போ இது இந்த சூத்திரத்தினால் என்ன சொல்ல வந்தா அப்படின்னு கேட்டா, சகர்மக தாத்துக்கள்ல இந்த லகாரங்கள் கர்த்தரி பிரயோகே கர்த்தரி கர்மணிச்ச பவந்தி லகாராக அப்படிங்கிற அர்த்தம். உதாரணத்துக்கு நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ராமஹா படத்தின்னு இருக்கு. இந்த ராமஹா படத்திங்கிற இடத்துல படத்திங்கிறதுல லகாரம், அது ஒரு லகாரம் தானே இருக்கு படத்தின்னு. இந்த லகாரத்துல இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யமானது இந்த லகாரமானது எந்த கர்த்தாவை சொல்றதா கர்மாவை சொல்றதா? படதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கர்த்தாவை சொல்றது சகர்மதாதுங்கிறதுனால கர்த்தாவை சொல்றது. இதே மாதிரி பட்யதே அப்படின்னு வச்சு பார்ப்போம், கர்மாவை சொல்றது. ரெண்டு இடமே நம்ம சொன்ன இடம் சகர்மக தாது ஸ்தலம். அப்ப என்ன தெரியுது? சகர்மக தாது ஸ்தலத்துல இந்த லகாரங்கள் கர்த்தாவையும் கர்மாவையும் சொல்றது. இது நல்லா புரிஞ்சது இல்லையா? அடுத்தது பார்ப்போம், அகர்மக தாது ஒண்ணு எடுத்தும் பார்ப்போம். அகர்மக தாத்துக்கள் வரும்போது இந்த லகாரங்கள் எந்த ரெண்ட சொல்லும் தெரியுமா? பாவத்தையும், பாவகான தாத்வர்த்தான்னு அர்த்தம், அதையும் அதே மாதிரி கர்த்தாவையும் சொல்லும். எப்படின்னு பார்க்கலாம். பததிங்கிற தாத்து சகர்மக தாத்துவா இல்ல அகர்மக தாத்துவா? அகர்மக தாத்து. இப்பதானே நம்ம பார்த்தோம். அப்படின்னா பத்துல கதவுதான கம்மிய கத்தியர்த்தகமான தாத்துவெல்லாம் சகர்மகத்துல வருதுன்னு ஏற்கனவே எங்கேயோ பார்த்தோம். அது நான் தான் சொன்னேன், கச்சதிங்கிற இடத்துல. ஆனா இந்த இடத்துல நம்ம பதத்தின விழுகிறதுங்கிற அர்த்தத்துல. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஒரே தாத்துவான சகர்மகமாக ஒரு இடத்துல வரும், அதோடைய அர்த்தத்தை வச்சுதான் அந்த கணக்கு. அதனால நம்ம பதத்திங்கிறது இந்த விழுகிறாங்கிற அர்த்தத்துல வச்சுப்போமே. இப்போ இது என்ன ஆறுது? அகர்மகமா ஆயிடுறது. இப்ப இதை வச்சுன்னு ஒரு வாக்கிய பிரயோகம் பண்ணலாம். பலம் பததி அப்படின்னு வச்சுப்போம். பலம் பததி. இப்ப இந்த பலம் பததிங்கிற இடத்துல லகாரஹா எதை சொல்றது? கர்த்தாவை சொல்றதா இல்ல தாத்வர்த்தத்தையே சொல்றதா? கர்த்தாவை சொல்றது. அப்ப என்ன அடுத்து? அகர்மகத்துக்கு மேல வரக்கூடிய தாத்துக்கள் கர்த்தாவையும் பாவத்தையும் சொல்லும்னு சொன்னோம். அதுல ஒரு உதாரணமாக கர்த்தாவை சொல்லுகின்ற இடத்த சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ராமேண சுப்பியதே. ராமேண சுப்பியதே, ராமனால் தூங்கப்படுகிறது. ராமேன பத்தியத்தை கூட, பலேன பத்தியத்தை இப்படி கூட சொல்லலாம். பழத்தினால் விழப்படுகிறது அப்படின்னு. இந்த இடத்துல இந்த விழப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல லகாரஹா கர்த்தாவையும் சொல்லாது, கர்மாவை சொல்லவே சொல்லாது, அகர்மக தாத்து. அப்ப எதை சொல்லும் அப்படின்னு கேட்டால் பாவத்தை, தாத்வர்த்தத்தை தான் சொல்லும். ஏன்னா இங்க கர்த்தாவை சொல்றதுக்கு உண்டான திருத்தியா பக்தி தான் இருக்கு. தாத்து இந்த ஆக்கியாதாந்த பதம் இருக்கே, பத்தியத்தே அப்படிங்கிறதோ அல்லது ராமேன சுப்பியத்தைங்கிறதுல சுப்பியத்தைங்கிற பதமோ ராமனையும் குறிக்காது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ராமேனங்கிற எடுத்துடுங்க, சுப்பியத்தே அப்படிங்கறது மட்டும் வச்சு பாருங்க. சுப்பியத்தைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? தூங்கப்படுகிறது. தூங்கப்படுகிறது. அது ஆளை குறிக்கல, கர்த்தாவை குறிக்கவே இல்லை இல்லையா? ஸ்வபிதி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? தூங்குகிறான் அப்படின்னு ஒரு கர்த்தாவை அங்க சொல்லுவோம்.
தூங்குகிறான், தூங்குகிறாள், ஏதோ ஒண்ணு ஒரு கர்த்தாவை சொல்லுவோம். ஆனா சுப்பியத்தேன்னு சொன்னா தூங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன் தவிர்த்து அந்த பதத்துல எங்கேயுமே கர்த்தா தெரியவே தெரியாது. அதனால நமக்கு என்ன தெரியுது, இந்த இந்த மாதிரியான இடத்துல கர்த்தா ந அர்த்தா. அப்ப எது அர்த்தா? தாத்வர்த்தா, பாவார்த்தான்னு சொல்லுவோம். பாவான்னா தாத்வர்த்தா, இதுதான் அர்த்தா அந்த லகாரத்துக்கு. அப்ப என்ன ஆறுது, அகர்மக தாத்துகளுக்கு மேல வரக்கூடிய லகாரங்கள் கர்த்தாவையும் பாவத்தையும் குறிக்கின்றன. இதுதான் இந்த சூத்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. லகாராக சகர்மக தாத்துபியா கர்த்தரி கர்மணிச்ச ஸ்யுஹு. ஒரு விஷயம், லகாராக அகர்மகேபியா தாத்துபியா கர்த்திருவாச்சகாக பாவவாச்சகாக ஸ்யுஹு அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துடைய அர்த்தா. நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது பொதுவா எல்லா இடத்திலும் உபயோகப்படக்கூடியது, இந்த சாஸ்திரத்துக்கும் இல்லை, எல்லா இடத்துக்கும் உபயோகப்படக்கூடியது. இது எழுதி வச்சுட்டு அர்த்தத்தை நல்லா மனசுல வாங்கி வச்சுக்கணும். சரி, இப்ப சொன்ன இந்த அர்த்தமானது எந்த சூத்திரத்துடைய அர்த்தம்? லஹ் கர்மணிச்ச பாவேச்ச அகர்மகேபியா அப்படிங்கிற சூத்திரத்தினுடைய அர்த்தம். இப்ப இந்த சூத்திரமானது என்ன சொல்லி கொடுத்தது? கர்த்திருவாச்சகா ஸ்யுஹு கர்மவாச்சகா ஸ்யுஹு இப்படின்னு பளிச்சுன்னு அர்த்தத்தை சொல்லி கொடுத்ததா இல்லையா? சூத்திர இந்த வியாக்கரண ஸ்மிருதின்னு சொல்லுவோம். ஸ்மிருதிங்கிறது ஸ்மிருதி, ஸ்மிருதித்வேன பிரமாணம் வியாக்கரணம். இப்போ இது என்ன சொல்லி கொடுத்தது நமக்கு அப்படின்னு கேட்டா, லகாராக கர்த்திருவாச்சகான்னு சொல்லி கொடுத்ததா இல்லையா? அப்போ இந்த ஸ்மிருதி விரோதமானது வருது, சூத்திர விரோதம் வருது எப்போ? மீமாம்சகால் சொல்றபடி ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தா கிடையாது கர்த்தா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸ்மிருதி விரோதமானது வருது, வியாக்கரண ஸ்மிருதி விரோதம் வந்துடுறது இல்லையா? அதத்தான் இங்க தோஷமா குறிப்பிடுறா பாருங்க. லஹ் கர்த்தரி இது வியாக்கரண ஸ்மிருதி விரோதஸ்து கர்த்துஹு அனபிதேயத்வே ஸ்பஷ்டா ஏவ. ஒரே வாக்கியத்துல முடிச்சுட்டார், ஆனா அதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. சரியா? இந்த அர்த்தத்தை நல்லா மனசை வாங்கிக்கணும். ஒரு தோஷா சொல்லியாச்சு. அடுத்தது இன்னொரு தோஷா, இதுவும் வியாக்கரணத்தை வச்சுட்டுதான். அனபிஹிதே அப்படின்னு ஒரு சூத்திரம், இது அதிகார சூத்திரம்னு சொல்லுவோம். அதாவது அனபிஹிதேன்னு மேல கொடுத்துட்டானா அதன் பிறகு வரக்கூடிய எல்லா சூத்திரங்களையும் அதை ஃபாலோ பண்ணி தான் சொல்லணும். அதாவது என்ன அர்த்தம் சொல்லிடுறேன், அப்ப இது புரியும். நம்ம இந்த கர்த்திருவாச்சக பதத்துக்கு அப்புறம் சில இடத்துல பிரதமாவை சேர்க்கிறோம், சில இடத்துல ஸ்ருதியாவை சேர்க்கிறோம். எப்போ பாருங்க, ராமஹா பாடம் படதி, இந்த வாக்கியத்துல கர்த்தாவை சொல்லுகின்ற பதம் எது? ராமஹா. ராம பதம் கர்த்தாவை சொல்லுகின்ற பதம். அந்த பதத்துக்கு அப்புறம் நம்ம பிரதமாவை சேர்க்கிறோம். சரியா? இது ஒரு வாக்கியம். ராமேண பாடஹ பட்யதே அப்படின்னு இன்னொரு ஒரு உதாரணம் வாக்கியம் எடுத்துப்போம். இந்த வாக்கியத்தை நாம என்ன பண்றோம், முதல்ல இந்த வாக்கியத்துல கர்த்தாவை சொல்லுகின்ற பதம் எது? அதுக்கப்புறம் நம்ம என்ன திருத்தியாவை சேர்க்கிறோம். சரியா? என்னது, ஒரு இடத்துல கர்த்து பதத்துக்கு அப்புறம் பிரதமாவை சேர்க்கிறோம், இன்னொரு இடத்துல அதே கர்த்திரு பதத்துக்கு அப்புறம் கர்த்திரு பதம்னா கர்த்திரு வாச்சக பதம், அதன் பிறகு திருத்தியாவை சேர்க்கிறோம். ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிக்கணும். ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா சொல்லப்படுவானே ஆனால், அதாவது ஆக்கியாத பிரத்யேன கர்த்தா அபிதீயதே சேத் கர்த்திருவாச்சக பதோத்தரம் பிரதமா பவதி. சரியா? அடுத்த ஒரு நியமா, இதெல்லாம் நியமத்தை எழுதி வச்சுக்கணும். பொதுவான நியமங்கள் எல்லா சாஸ்திரத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் சாமான்யமாக தேவைப்பட வேண்டியது. கர்த்துஹு அபிதானே பிரதமா பவதி, கர்த்துஹு அனபிதானே. அனபிதானே என்னன்னு அர்த்தம்? ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தாவானவன் சொல்லப்படவில்லை என்றால், அப்போ
கர்த்திரு வாசக பதோத்தரம் திருத்தீயா விபக்திர் பவதி. எப்படின்னு பாருங்க. முதல்ல ராமஹா பாடம் படதிங்கிற வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த படதிங்கிற ஆக்கியாத பதம் இருக்கே, ஆக்கியாதாந்தமா பதம் இருக்கே, அதுல இந்த ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா சொல்லப்படுறானா இல்லையா? அபிஹிதா அதுவா அனபிஹிதா? என்ன பதில்? அபிஹிதா. அபிஹிதா. இப்படி அபிஹிதாவா இருந்தால் கர்த்திருவாச்சக பதோத்தரம் என்ன விபக்தி வரும்? பிரதமா. பிரதமா. அதனாலதான் இங்க ராமஹா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது பாருங்க. ராமேண பாடஹா பட்யதே அப்படின்னு உதாரண வாக்கியம். இப்ப இந்த பட்யதேல ஆக்கியாத பிரத்யா இருக்கே, இந்த ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா அபிதீயதே நவா ந அபிதீயதே. தர்हि கிம் அபிதீயதே? कर्म अभिधीयते. कर्म अभिधीयते. कर्म अभिधीयते. तर्हि कर्ता अनभिहितः इति कृत्वा कर्तृवाचक पदोत्तरं का विभक्तिः भवति? तृतीया विभक्ति. तृतीया विभक्ति. பட்யதேங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா சொல்லப்படவில்லை என்பதினால் கர்த்தாவை சொல்லுகின்ற ராமபதத்திற்கு பிறகு திருத்தீயா விபக்தி வந்துடும். அப்போ என்ன தெரிகிறது? அபிஹிதே கர்த்தரி பிரதமா, அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா. இது எழுதி வச்சுக்கணும். அபிஹிதே கர்த்தரி பிரதமா, அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா. ஒரு இதான் ஒரு பேர். இது ஒரு பேர் நியமகால. அபிஹிதே கர்மணி என்ன வரும் விபக்தி? பிரதமா. அபிஹிதே கர்மணி பிரதமா விபக்தி. எப்படி? ராமேண ராமேண பாடஹா பட்யதே. பட்யதேங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால கர்ம சொல்லப்படுறது என்பதனால் பாடஹா அப்படின்னு பிரதமாந்தம் வந்துடும். அபிஹிதே கர்மணி பிரதமா, அனபிஹிதே கர்மணி த்விதீயா. ராமஹா பாடம் படதி. படதிங்கிற ஆக்கியாத பிரத்யத்தினால கர்ம ந அபிதீயதே, அத அனபிஹிதே கர்மணி த்விதீயா ஸ்யாத். இதுதான் நியமம். அதாவது சூத்திரத்தை மொத்தமா நம்ம ஆலோசிச்சு கடைசியில வரக்கூடிய நியமம். ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இங்க அபிஹிதே பிரதமா அப்படின்னா சூத்திரம் இல்லை. சூத்திரம் என்ன இருக்கு தெரியுமா? அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா அப்படின்னு தான் இருக்கு. அனபிஹிதே கர்மணி த்விதீயா இதுதான் இருக்கு. அபிஹிதே கர்த்தரி பிரதமானோ, அபிஹிதே கர்மணி அபிஹிதே கர்த்தரி பிரதமா, அபிஹிதே கர்மணி பிரதமா இப்படியோ இல்லை, அனபிஹிதே தான் இருக்குங்க. நாம இப்போ சொன்ன இந்த அபிஹிதே கர்த்தரி பிரதமா, அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா, அபிஹிதே கர்மணி பிரதமா, அனபிஹிதே கர்மணி த்விதீயா அப்படின்னு மொத்தமா சொன்னோமே, இந்த அர்த்தமானது சூத்திரங்களை எல்லாத்தையும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய அர்த்தத்தை சொன்னோம். சூத்திரமே இப்படி இருக்கு அப்படிங்கிறது இல்லை. அது நல்லா மனசை வாங்கிக்கணும். ஏன்னா சூத்திரம் எப்படி இருக்கு? அனபிஹிதேன்னு அதிகார சூத்திரம், அதுக்கப்புறம் கர்த்திரு கரணயோ திருத்தீயான்னு தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுது? அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா. சரியா? அனபிஹிதே கர்த்தரி அனபிஹிதே இதுதான் இருக்கு இல்லையா? கர்த்திரு கரணயோகோ அப்படின்னு இருக்கு. நமக்கு இங்க தேவை கர்த்திரு கர்த்தா. அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா. சரியா? கரணயோ திருத்தியான்னு இந்த கரணகாரகத்தையும் திருத்தியா பக்தி சொல்றதுக்காக அந்த அந்த அம்சம் வந்தது. நமக்கு தேவை இங்க அனபிஹிதே கர்த்தரி திருத்தியா. இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதை வச்சுட்டு இங்க சொல்ல போறா பாருங்க. இப்ப நமக்கு இந்த நியமம் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? அபிஹிதே கர்த்தரி என்ன விபக்தி வரணும்? பிரதமா. அனபிஹிதே கர்த்தரி திருத்தியா. இது நமக்கு தேவை. இப்படி நியமமா இருக்கு. சரி, இதை வச்சுன்னு பாருங்க. இப்போ மீமாம்சகால் மதப்படி ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா ந அபிதீயதே. எப்போ நான் சொல்றது? ராமஹா பாடம் படத்தின்னு இந்த வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த வாக்கியத்திலையும் படத்திங்கிற இடத்துல பட்டு தாத்துவினால பட்டனம் சொல்லப்படுறது. சரியா?
ஆக்கியாத பிரத்யத்தினால கிருதி சொல்லப்படுறது, சங்கியா சொல்லப்படுறது, காலஹா சொல்லப்படுறது. ஆனா எது சொல்லப்படல? கர்த்தா சொல்லப்படல. அப்போ அந்த இடத்துல கர்த்தா அபிஹிதஹாவா அனபிஹிதஹாவா? அனபிஹிதா. அப்போ ராமஹா பாடம் படதி அப்படிங்கிற வாக்கியத்தை நாம வியாக்கரண ஸ்மிருதி இந்த அனபிஹிதை இந்த சூத்திரங்கள்லாம் பார்த்து சம்ஸ்காரம் வந்ததுக்கு அப்புறம் நாம எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கும்? இந்த ராமஹா பாடம் படதிங்கிறதுல கர்த்தா ந அபிஹிதா தரிஹி அனபிஹிதே கர்த்தரி கா விபக்திர் பவதி? அனபிஹிதே திருத்தியா விபக்தி. அப்போ வாக்கியம் எப்படி வரும்? ராமேன பாடம் படதி. ராமேன பாடம் படத்தின்னு பிரயோகா. பாடா கூட இல்ல, ராமேண பாடம் படதி இப்படின்னு பிரயோகம் வந்துடும். இது சரியாது, ரொம்ப துஷ்ட பிரயோகா இல்லையா? நமக்கு பளிச்சுன்னு தெரியறது. இப்படி ஆயிடும். எப்போ? மீமாம்சகால் சொல்றபடி கர்த்தா ஆக்கியாத்தேன ந அபிதீயத்தை ஆக்கியாத பிரத்யஸ்ய வாச்யார்த்தா நாஸ்தின்னு சொன்னால் இவ்வளவு பெரிய தோஷா வந்துடும். சரியா? இப்போ இது எப்படி அந்த தோஷா சொன்னான்னு புரிஞ்சுதா? இப்ப நான் அது பங்கியா வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுங்கோ. கிஞ்ச கர்த்துஹு அனபிதேயத்வே தேவதத்தேன பச்சதி இது பிரயோக பிரசங்கா பிரயோக ஆபத்தி இப்படி வந்துடும். ஏன் அப்படி சொல்றேன்? திருத்தீயா பக்தி கதா பவதி அனபிஹிதயோஹோ கர்த்திருகரணயோஹோ விஹிதா அனபிஹித அதிகாரே விஹிதாஸ்தி திருத்தீயா பக்தி ஆख्यातेन கர்த்தா ந அபிதீயதே. ஆख्यातेन ராமஹா பாடம் படதி அப்படிங்கிற இடத்துல மீமாம்சகால் மதத்தை வச்சிருந்து பார்த்தால் பாடா ஆख्यात பிரத்யேன ராமஹா ந அபிதீயதே கர்த்தா ந அபிதீயதே தஸ்மாத் கிம் பவதி? திருத்தியா பக்திர் பவதி. ஆख्यातेन கர்த்தா ந அபிஹிதः இதி கர்த்திருவாச்சினி திருத்தீயா ஸ்யாதேவ. கிமிதி? ராமேண பாடம் படதி இது பிரயோகாபத்தி. கர்த்துஹு அபிதானேது இதே வையாக்கரணால் சொல்லப்படி ஆख्यात பிரத்யத்தினால கர்த்தா அபிதீயதே அப்படின்னு சொன்னா கர்த்துஹு அபிதானேது அபிஹிதத்வாதேவ திருத்தீயா ந பிராப்னோதி தேவதத்தா பத்ததி இப்படின்னு சரியான சாது பிரயோகம் வந்துடும். பிராப்னோதி தஸ்யாஹ இत्युक्ते திருத்தீயாயாஹ அனபிஹித அதிகாரஸ்தத்வாத் நது அபீத அதிகாரஸ்தத்வம். அதாவது திருத்தீயா விபக்தியானது எப்போ பிரவர்த்திக்கும்? கர்த்துஹு அனபிதானே. ஏன்னா அனபிஹிதே அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே தான் வருது. என்னது? கர்த்திருகரணையோ திருத்தீயாங்கிற அந்த சூத்திரத்தினால விதிக்கப்பட்ட திருத்தீயாவானது அபிஹித அதிகாரத்துல வரல. அதனால எப்போ சொல்லப்படலையோ கர்த்தாவானது அப்பதான் வரும். இந்த பங்கிக்கு அர்த்தம் புரியுறதா? கர்த்துஹு அபிதானேது அபிஹிதத்வாதேவ திருத்தீயா ந பிராப்னோதி தஸ்யாஹ திருத்தீயாயாஹ அனபீத அதிகாரஸ்தத்வாத் தேவதத்தः பச்சதி இது பிரதமாது பிராப்னோத்யேவ. எப்போ? ஆख्यात வாச்சியா கர்த்தான்னு சொல்லும் பொழுது தேவதத்தः பச்சதின்னு தேவதத்த பதோத்தரம் பிரதமா அவசியம் பவத்யேவ. குதः? ஆख्यात பிரத்யேன கர்த்தா அபிஹிதः தஸ்மாத் அவசியம் பவத்யேவ. தேவதத்தः பச்சதி இது பிரதமாது பிராப்னோத்யேவ. அடுத்தது பிரதமாயாக அபிஹித காரக விபக்தித்வாத். பிரதமா எப்போ கிடைக்கும்? கர்த்தா அபிஹிதா சேத் அவசியம் பவதி இல்லையா? பிரதமாயாக அபிஹித காரக விபக்தித்வாத். இங்க ஒரு சின்ன சூத்திரார்த்தத்துல வரக்கூடிய அர்த்தபேதா. பிரதமாவானது பாருங்க, நல்லா பாருங்க, திருத்தீயா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அனபிஹிதே கர்த்தரின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆனா பிரதமாவானது அபிஹிதே கர்த்தரி பிரதமான்னு சொல்லப்படலை. நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், நாம எல்லா சூத்திரங்களையும் ஆலோசிச்சு ஒரு சித்தாந்தம் எது வருதோ அதை நான் சொன்னேன் புரியறதுக்காக. சூத்திரம் அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன், அதனால மனசை வாங்கிக்கணும். அனபிஹிதே திருத்தீயான்னு இருக்க தவிர்த்து அபிஹிதே பிரதமான்னு இல்லை. இந்த வித்தியாசம் புரியுறதா?
கடைசியா இப்ப என்ன சொன்னா, பிரதமாயாக அபிஹிதகாரக விபக்தித்வாதுன்னு சொல்றா. இது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி. அதாவது அபிஹிதே பிரதமான்னு சொல்லப்படலையே, அப்போ எப்படி நீங்க இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பிராதிபதிகார்த்த மாத்திர வாச்சித்வாத்வா பிரதமாயாக பிராப்திகி, அதாவது எந்த இடத்துல கர்த்தாவானவன் ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுறானோ அந்த இடத்துல கர்த்திருவாச்சக பதோத்தர பிரதமா பிராப்தி இருக்கு. இந்த பிரதமா பிராப்தி கர்த்தா அபிஹிதகாங்கிறதுனாலேயே வந்துடும் அப்படின்னு இல்ல, பிராதிபதிகார்த்தத்துக்காக வரும். பிராதிபதிகார்த்த மாத்திரே பிரதமா அப்படிங்கிற நியமத்தை வச்சிருந்து ராமஹா அப்படின்னு பிராதிபதிகார்த்தே பிரதமா வரும். அதாவது பிராதிபதிகத்துக்கு என்ன அர்த்தாவோ அதே அர்த்தத்தை சொல்றதுக்காக பிரதமா வரும் இப்படின்னு வையாகரணாளுடைய மதம். உடனே நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லையா, பிராதிபதிகத்துக்கு என்ன ஒரு அர்த்தாவோ அதே அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு பிரதமா விபக்தி மறுபடியும் எதற்கு? ஒரே அர்த்தத்தை சொல்றதுக்கு ரெண்டு பதங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, எப்படின்னு பார்க்கலாம். நச்ச முதல்ல கேள்வி, நச்ச ததா ததா இत्युक्ते பிராதிபதிகார்த்தே பிரதமா இது ஸ்வீகாரே. பிராதிபதிகார்த்தத்தை சொல்றதுக்காக தான் பிரதமாவும் வந்திருக்குன்னு வச்சிருந்தால், பிராதிபதிக்கேனைவ அர்த்தஸ்ய உக்தத்வாத், பிராதிபதிகத்தினாலேயே அந்த அர்த்தா சொல்லப்பட்டதுனால பிரதமா வையர்த்தம் பிரதமா விபக்தி வியர்த்தம் ஆயிடுமே அப்படின்னு கேட்டா இல்லை, இன்னும் அதிகப்படியான அர்த்தமும் சொல்றது. அதாவது பிரதமா விபக்தியானது பிராதிபதிகத்துக்கு என்ன அர்த்தாவோ அந்த அர்த்தத்தை சொல்றது, அதற்கு மேற்கொண்டு சில அர்த்தத்தை சொல்றது. அந்த மேற்கொண்டு சில அர்த்தத்தை சொல்றதே அது வேற எங்கிருந்து கிடைக்கும்? இந்த பிரதமா விபக்தினால்தான் கிடைக்கணும். என்னது அந்த மேற்கொண்ட அர்த்தம் பாருங்க. பிராதிபதிகார்த்தத்தை சொல்லிட்டு கையோடையே அங்கேயும் இன்னும் என்ன அர்த்தத்தை சொல்றது? லிங்கத்தை சொல்றது, சங்கியாவை சொல்றது பிரதமா விபக்தி. இப்ப பாருங்க, பிராதிபதிகார்த்தத்தை மாத்திரம் இந்த பிரதமா விபக்தி சொல்லுமே ஆனால் நீங்க சொல்லபடி வையர்த்தம் ரெண்டு பதம் எதற்குன்னு சொல்லலாம். ஆனா அதோட நிற்கல, அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியதான சில அர்த்தத்தை சொல்றதே அந்த அர்த்தம் எங்கிருந்து கிடைக்கும்? அதுதான் கேக்குறா. பாருங்க, லிங்க சங்கியா பிரதிபத்தியர்த்தம் லிங்க சங்கியா போதனார்த்தம் இத்தியர்த்தா. புல்லிங்கம்னு சொல்றோம், ஏகத்துவத்தை சொல்றோம். ராமஹாங்கிறதுல ஏகத்துவம் அஸ்தி. இந்த ஏகத்துவம் புல்லிங்கம் பும்ஸ்தம் எங்கிருந்து தெரிகிறது? அந்த பிரத்யத்தினால்தான் தெரிகிறது, பிரதமா விபக்தினால்தான் தெரிகிறது. அது அதிகப்படியா சொல்லிக் கொடுக்கறதா இல்லையா? அப்ப எப்படி வையர்த்தியம் சொல்ல முடியும்? தஸ்யாக ஆவசியகத்வாத், தஸ்யாக இत्युक्ते பிரதமாயாக ஆவசியகத்வாத். இது ஒரு பதில். இன்னொரு பதில் ராகவன் சொன்னது போல, கேவல பிராதிபதிகஸ்ய பிரயோக அசாதுத்வாச்ச ந கேவல பிரகிருதி பிரயோக்தவ்யா நாபி பிரத்யயான்னு நியமஹ. கேவல பிரகிருதியும் சொல்லக்கூடாது, கேவல பிரத்யத்தையும் சொல்லக்கூடாது, ரெண்டும் சேர்த்துதான் சொன்னாதான் அது பதம். சுத்திங்கந்தம் பதம் சுமந்தம் திங்கந்தம் வா பதசம்யம் சியாத் இப்படின்னு சொல்லி கொடுக்கிறா வையாக்கரனால். அப்போ என்ன தெரிகிறது? கேவல பிரகிருதியும் சொல்லக்கூடாது, ராம சொன்னாலும் அது வியர்த்தம், சாது இல்லை, அசாது. ந கேவலா பிரத்யா சு அப்படின்னு சொன்னா ந கேவலா பிரத்யா அப்படி வக்தவ்யா, ரெண்டும் சேர்த்தான் சொல்லணும். சொன்னால ராமஹா சொல்லும் பொழுது அந்த பதம் சாது ஆறது. அதுக்காகவாது நீ அந்த பிரதமா விபக்தியை சொல்லிதான் ஆகணும். கேவல பிராதிபதிகஸ்ய பிரயோக அசாதுத்வாச்ச ததச்ச यदि कर्ता न वाच्यः स्यात्, कर्ता यदि आख्यात प्रत्ययवाच्यः न स्यात् तर्हि प्रयोगः कीदृशः भवति? देवदत्तः पचति इति न भवति, देवदत्तेन पचति. कुतः पचति इत्यत्र आख्यातेन कर्ता न अभिहितः, अनभिहिते कर्तरि तृतीया स्यात् इति कृत्वा देवदत्तेन पचति इति प्रयोग आपत्तिः स्यात्. तस्मात् अवश्यं किं वक्तव्यम्? आख्यातवाच्यः कर्ता इति सिद्धम् इति पूर्वपक्ष संक्षेपः. एतावत् पर्यन्तं वैयाकरणानां मतं. तदेव मतम् अत्र पूर्वपक्षः. पूर्वपक्षस्य केवलं संक्षेपः उक्तः. इतः परम् अत्राहुः इत्यारभ्य मीमांसकानां मतं सिद्धान्तः उच्यते. श्वः पश्यामः.
मङ्गलश्लोकः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्।